கதை நேரத்திற்கு வரவேற்கிறோம். அக்பர், பீர்பால் மற்றும் ஒரு கியூட்டான அரச கிளியின் சூப்பரான கதையை கேட்போமா? வாங்க. குட்டி பறவைகள்னா உங்களுக்கு பிடிக்குமா? ஒரு பெரிய அரண்மனைக்கு போய் அந்த ஸ்பெஷல் கிளிய பாப்போமா? இவர்தான் மாமன்னர் அக்பர். ரொம்ப அழகான பிரம்மாண்டமான அரண்மனையில வாழ்ந்த ஒரு பெரிய ராஜா. ஒரு பெரிய முனிவர் ராஜாவுக்கு ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான ஒரு கிளிய பரிசாக கொடுத்தார். அரண்மனையை சுத்தி பாருங்க. அந்த அழகான கிளி எங்க இருக்குன்னு உங்க விரலால் சுட்டி காட்டுறீங்களா? இவர்தான் சீதாராம். இந்த குட்டி பறவைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு ராஜா இவர்கிட்ட சொல்லியிருந்தார். கிளிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன்னு ராஜா சீதாராம எச்சரிச்சு வச்சிருந்தார். ஆனா ஒரு நாள் அந்த சின்ன கிளி நிரந்தரமா தூங்கிடுச்சு. ரொம்ப பாவம், அது இறந்துடுச்சு. ராஜாவுக்கு கோபம் வந்துடுமேன்னு பயந்து சீதாராம் ரொம்ப சோகமாகி அழ ஆரம்பிச்சிட்டார். பாவம் இல்ல. சீதாராம் எப்படி அழுறாரு பாருங்க. அவரை போலவே நீங்களும் சோகமான முகத்தை எனக்கு காட்ட முடியுமா? ஆனா கவலைப்படாதீங்க. சீதாராமுக்கு உதவி செய்ய பீர்பால்னு ஒரு ரொம்ப புத்திசாலியான நண்பர் இருந்தாரு. பீர்பால் சீதாராம் கிட்ட கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஐடியாவை கண்டுபிடிச்சார். பீர்பால் தன்னோட கூர்மையான மூளையை பயன்படுத்தி யோசிக்கிறாரு. நீங்களும் உங்க மூளையை தொட்டு காட்டுறீங்களா? உடனே அக்பரை பார்க்க பீர்பால் அரண்மனைக்கு ரொம்ப வேகமா நடந்து போனார். அரசர்கிட்ட போய் உங்க ஸ்பெஷல் கிளி ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில ஓய்வெடுத்துட்டு இருக்குன்னு சாமர்த்தியமா சொன்னார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அக்பர் அந்த பறவைய நேர்ல போய் பார்க்க கிளம்பினார். கிளிய பக்கத்துல போய் பார்த்த அரசர் பீர்பால் இந்த பறவை இறந்துடுச்சேன்னு சத்தமா சொன்னார். அதுக்கு பீர்பால், ஆமாம் அரசே, பிறந்த உயிர்கள் எல்லாமே ஒரு நாள் ஓய்வெடுக்கத்தான் வேண்டும்னு பொறுமையா சொன்னார். அதனால நீங்க யார் மேலயும் கோவப்படக்கூடாது, எப்பவும் அன்பா இருக்கணும்னு அரசர்கிட்ட கேட்டுக்கிட்டார். பீர்பால் சொன்ன புத்திசாலித்தனமான வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்ட அக்பர் சீதாராம அன்போட மன்னிச்சிட்டார். அரசரோட முகத்துல இருந்த கோபம் எல்லாம் மறைஞ்சு அது ஒரு அன்பான கியூட்டான புன்னகையா மாறிடுச்சு. இப்போ சீதாராம் ரொம்ப ஹாப்பியா இருக்கார். உங்க பெரிய சந்தோஷமான ஸ்மைல் எனக்கு காட்ட முடியுமா? பீர்பால் தன்னோட அறிவை பயன்படுத்தினதால தன்னோட அன்பான நண்பனை ஆபத்திலிருந்து காப்பாத்திட்டார். அறிவை பயன்படுத்தி அன்பா இருக்கிறது எவ்வளோ சூப்பர்ல. இன்னைக்கு உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க எப்படி அன்பா இருப்பீங்க?